ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். சிவகாசி அப்படிங்கிற ஊரை பற்றி தெரியாதவங்க நம்ம தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சிவகாசியை த ஃபயர் ஒர்க் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தேவைப்படுற பட்டாசுகளை 90% இந்த சிவகாசியிலிருந்து தான் தயார் பண்ணுறாங்க. ஸோ சிவகாசியை பொறுத்த வரைக்கும் பட்டாசு தொழிற்சாலை, அதுக்கப்புறம் தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த ரெண்டு தான் ஒரு பிரதான தொழிலாக இருக்குது. அப்படிப்பட்ட ஃபேமஸான இந்த சிவகாசியோட அவுட்ஸ்கட்டில் கொங்கலாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம் இருக்கு. கிராமம் அப்படின்னா இந்த ஏரியா மக்கள் 90% பட்டாசு தொழிலில் ஏற்படுற அந்த வேலை வாய்ப்பை நம்பி தான் இருக்காங்க. ரிமைனிங் ஒரு 10% மக்கள் சின்ன சின்ன ஒரு விவசாயம் பார்க்கறது, இல்லைன்னா மற்ற சின்ன சின்ன வேலைகள் பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் வேலை பார்க்கறது, கொத்தனார் வேலை பார்க்கறது, அப்படிங்கிற மாதிரி தான் கொங்கலாபுரம் அப்படிங்கிற இந்த மக்களோட வாழ்வாதாரம் இருந்துட்டு வருது. இது சின்ன அழகான கிராமம் அப்படிங்கும்போது அங்க மக்களுக்குரிய அடிப்படை வசதி குறைவா இருக்கும். அதுவும் இந்த ஏரியால டாய்லெட் ஸ்பெசிலிட்டி இல்ல, அதாவது வீட்டுக்குள்ள டாய்லெட் இல்லங்கிறதுனால மக்கள் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்றதுக்காக பொது வெளியை பயன்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது இந்த ஊரோட எட்ஜில் கொங்கலாபுரத்தோட வெளியில பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்கும். புற்கள் நிறைந்த நிறைய புல்வெளிகள் இருக்கிறதுனால அந்த ஏரியாவை தான் மக்கள் டாய்லெட் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது கொங்கலாபுரம் மட்டுமல்ல, நிறைய கிராம பகுதிகளில் இன்னுமே இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட இந்த ஏரியா மக்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிராமம் அப்படின்னா அங்க இருக்க வீடு எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் 10க்கு 10 ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். பெட்ரூம் அந்த மாதிரிலாம் இருக்காது, எவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த இயற்கை எழில் மிகுந்த கிராமத்துல கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்து சந்தோஷமா இருந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட இந்த கிராமத்துல சுந்தரம் அண்ட் பத்மாங்கிற ஒரு தம்பதிகள் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் வாழ்வாதாரத்துல, அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தா கூட கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட 2 குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சுந்தரம் அப்படிங்கிற நபர் பெயிண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. பெயிண்டர்னா நம்மளுக்கு தெரியல, வீட்டுக்கு வெளியில வெள்ளை அடிக்கிறவங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் அவர் ஓன் பிசினஸ் கிடையாது, ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட இந்த சுந்தரம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க மனைவி பத்மா பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தை இருக்கு. முதல்ல ஒரு பையன் இருக்கான், அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ரெண்டாவதா ஒரு பொண்ணு இருக்கு. அந்த குழந்தையோட பேர் பிரித்திகா. பிரித்திகாக்கு 9 வயசு ஆகுது. அவங்க ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 குழந்தைகளும் எங்க படிக்கிறாங்க அப்படின்னா இந்த கொங்கலாபுரத்துக்கு பக்கத்துல சித்து ராஜபுரம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இந்த 2 குழந்தைகளும் படிச்சுட்டு இருக்காங்க. ஜெட்டல் அந்த கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனா என்ன ஆகும்னா அவங்க 2 பேரும் வீடு திரும்புற வரைக்கும் இந்த குழந்தைகள் வீட்டில் தனியா இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வர லேட் ஆகும்போது இந்த வீட்டு சாவியை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போறது அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் வரும். ஸோ இந்த தம்பதிகளோட மூத்த பையன் அவனோட கிளாஸ்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆகும், அவன் டியூஷன்லாம் போயிட்டு. பட் இந்த 2வது பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, 3ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவி, அவங்க சாயங்காலம் கரெக்டா 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்களாம். அப்போ காலையில வேலைக்கு போன இந்த கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேர்ல ஒருத்தர் தான் வீட்டு சாவியை வச்சிருப்பாங்களாம். அதுவும் இந்த கணவர் சுந்தரம் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் வீட்டு சாவி இருக்கும். ஏன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் ஏதோ ஒரு ஏரியால பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ இந்த பத்மாங்கிற மனைவி வர லேட் ஆனா கூட இந்த கணவர் கிட்ட சாவி இருக்கும். இந்த பொண்ணு வீட்டுக்கு சீக்கிரமா வந்தா தன்னோட அப்பா கிட்ட போய் சாவியை வாங்கிட்டு வீட்டில் அவங்க அம்மா அப்பா வர்ற வரைக்கும் தனியா இருந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் ஜனவரி மாசம் 18ஆம் தேதி 2020ஆம் வருஷம் கரெக்டா 4 மணிக்கு இந்த குழந்தைக்கு ஸ்கூல் முடியுது. ஸோ 4:15 மணிக்கு இந்த குழந்தை வீட்டுக்கு பார்க்குது. வீட்டில் அவங்க அம்மா இல்லை. சில சமயம் அவங்க அம்மா வந்திருப்பாங்க, பட் பல சமயம் வரமாட்டாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஸ்கூல் பேக் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் பேக்கை கலட்டி தன்னோட வீட்டு வாசல்ல வைக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இன்கேஸ் அம்மா இல்லை அப்படின்னா அப்பா இந்த ஒரு பில்டிங்கில் தான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பேன், நீ இங்கே வீட்டு சாவியை வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது, வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க அப்பா வேலை பார்க்குற அந்த கட்டடத்துக்கு போகுது. அந்த கட்டடத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4:25 மணி ஆயிடுது. அப்போ கட்டடத்தில் இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது அவங்க அப்பா சாரம்லாம் கட்டி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த குழந்தை அவங்க அப்பாவை கூப்பிடுது. அவங்க அப்பாவும் கீழே பார்த்துட்டு, என்னம்மா வந்துட்டியா, இரு அப்பா சாவி தர்றேங்கிற மாதிரி அவர் தன்னோட வேலையை நிப்பாட்டிட்டு பைக்குள்ள வச்சு வீட்டு சாவியை அப்படி தூக்கி போறாரு. அந்த குழந்தை பிடிச்சிருச்சு. இப்ப அந்த அப்பா என்ன சொல்றாரு, சரிம்மா நீ வீட்டுக்கு போ, சாவியை வச்சு திறந்து வீட்டுக்குள்ளாரு, அம்மா ஃபர்ஸ்ட் வந்துருவா, நானும் சீக்கிரமா வந்துருவேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இல்லப்பா எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் வருது, ரொம்ப அர்ஜென்டா இருக்கு, நான் அந்த கட்டிடத்துக்கு பின்னாடி நிறைய புல்வெளி இருக்கு, அடர்
அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கும். அங்க பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. இது சொல்லும்போது எத்தனை மணி ஆகுதுன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 4:45 மணி ஆகுது. ஸோ இப்போ அந்த குழந்தை சாவியை வாங்கிட்டு பாத்ரூம் போறதுக்காக அவங்க அப்பா வேலை பார்த்து அந்த கட்டிடத்துக்கு பின்னாடி இருக்கிற அடர்ந்த புல்வெளிக்குள்ள நடந்து போகுது. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. 5 மணிக்கு இவரோட மனைவி பத்மா வந்து வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, வீடு பூட்டி இருக்கு. வீட்டுக்கு வாசல்ல அவங்க குழந்தையோட பேக் இருக்கு. அப்போ அவங்களுக்கு எல்லாமே இது ரொட்டீன் தானே. சரி, கணவர்கிட்ட போய் தன்னோட பொண்ணு சாவியை வாங்கிட்டு வருவான்னு இவங்க வெயிட் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு வரல. இப்போ அந்த பத்மா என்ன பண்றாங்க, தன்னோட கணவர் வேலை பார்க்குற இடத்துக்கு வர்றாங்க. அவர்கிட்ட டீட்டெயில் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இல்லம்மா இப்பவே ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும். அவ பிரித்திகா வந்து சாவியை வாங்கிட்டு போனான், இங்க பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனாமா, இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எப்போனா 5 மணி. சரி, அவ பாத்ரூம் போயிட்டு வருவானா அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 5:05 ஆகுது, 5:10 ஆகுது, 5:15 மணி ஆகுது. அந்த அடர்ந்த புல்வெளிக்குள்ள பாத்ரூம் போன குழந்தை திரும்ப வரல. அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆச்சே, ஏன் நம்ம குழந்தை வரலன்னு ஒரு குழப்பம் வரும்போது அப்ப அந்த பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருந்த சுந்தரம் என்ன பண்றாரு, கொஞ்சம் பதட்டமா கீழே இறங்கி வர்றாரு. வந்து மனைவி கிட்ட பேசுறாரு, என்ன ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சே, ஏன் என்ன குழந்தை வரலன்னு சொல்லும்போது சரி போய் பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவங்களும் அந்த அடர்ந்த புல்வெளிக்குள்ள போய் பார்க்குறாங்க, சுத்தி பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே இந்த பிரித்திகா இருந்ததுக்குரிய தடயமே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த ஏரியாவே பரபரப்பாச்சு. இந்த மாதிரி புல்வெளிக்குள்ள போன தன்னோட குழந்தை மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி பதட்டமாயிராங்க. ஜென்ரலா இந்த மாதிரி கிராமத்துல ஒரு 2 பேர் பதட்டமானவனா சுத்தி இருக்க எல்லாருமே உதவிக்கு வருவாங்க. அந்த மாதிரி சுத்தி அந்த கட்டட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, இந்த பக்கம் பட்டாசுக்கு வேலைக்கு போனவங்க எல்லாருமே வேலை முடிஞ்சு வீடு திரும்புற டைம் ஆச்சு. அப்பவே ஒரு 5:30 5:45 ஆச்சு. என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல உள்ள போன குழந்தை மிஸ் ஆயிட்டாங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுவும் ஒரு கிராமம்ங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பரிச்சயமானவங்க. இந்த தம்பதிகளை பத்தி அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், இந்த குழந்தைய பத்தி தெரியுங்கிறதுனால இப்ப சிறிது நேரத்திலே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா கூட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் 400க்கும் மேற்பட்ட மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க, நம்ம போய் தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவங்களும் அந்த புல்வெளிக்குள்ள போறாங்க, காட்டுக்குள்ள போறாங்க. அந்த கிராமத்தையே சல்லடை போட்டு தேடுறாங்க. எங்கேயுமே பிரித்திகா இருக்கிறதுக்குரிய தடயமே தெரியல. எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு டவுன் வச்சுக்கோங்களேன். இப்போ மெட்ராஸ் மாதிரி இடத்துல வந்து ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்னா எப்படி வேணாலும் கடத்திட்டு போயிருக்கலாம். காரில் கூட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரெயினில் கூட்டு போயிருக்கலாம், எப்படியாவது கடத்திட்டு போயிருப்பாங்க. எவ்வளவோ ஏரியா இருக்கு, ஸ்ட்ரீட் இருக்கு. பட் இது ஒரு கிராமம், ஒரு இடத்துக்குள்ள குழந்தை போச்சு. அதுவும் 4:45 உள்ள போன குழந்தை 5:15 அந்த இடைப்பட்ட 1/2 hourக்குள்ள மிஸ் ஆனது வந்து எல்லாத்துக்கும் ஆச்சரியமாகுது. அதுவும் அந்த ஏரியா ஃபுல்லா சல்லடை போட்டு தெரியும், எங்கேயும் இந்த குழந்தை கிடைக்கலன்னு சொல்லும்போது இப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு நபர் என்ன சொல்றாரு, நீங்க இதுக்கு மேல டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம உடனே காவல்துறைக்கு இதை பத்தி தகவல் கொடுக்கலான்னு லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி மிஸ் ஆயிட்டாங்கன்னு அவங்க அம்மா அப்பா ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. அடுத்த சிறிது நேரத்துக்குள்ளேயே ஒரு பெரிய போலீஸ் படையே வருது. ஈவன் பக்கத்தில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் சேர்ந்த ஒரு 150க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் வர்றாங்க. ஏற்கனவே ஒரு 450க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரித்திகாங்கிற இந்த பெண்ணை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவங்க எந்த அந்த புல்வெளிக்குள்ள காணாம போனாங்களோ அந்த ஏரியாவை இன்ச் பை இன்ச்சா சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அடர்ந்த புல்வெளிக்குள்ள பாத்ரூம் போன இந்த 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு என்ன நிகழ்ந்தது, 4:45 மணிலிருந்து 5:15 மணி வரை இடைப்பட்ட இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு என்னதான் நடந்திருக்கும், மாயாஜால மாதிரி எப்படி அந்த குழந்தை இந்த புல்வெளிக்குள்ள காணாம போயிட்டாங்க, உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு என்னதான் நிகழ்ந்தது, அந்த குழந்தைய உயிரோட கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச சிவகாசியில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி பிரித்திகாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 seconds எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் லைக் பண்ணாம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. உண்மையிலேயே நம்ம ஊர்ல, அதுவும் சிவகாசி மாதிரி ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. ஸோ இப்போ வாலண்டியர்ஸ், அந்த ஊர் மக்கள், போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரும் அந்த புல்வெளிக்குள்ள போய் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த குழந்தை இருந்ததுக்குரிய தடயமே இல்லை. உண்மையிலே போலீஸுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த புல்வெளியை இன்ச் பை இன்ச்சா தேடி பார்த்துருக்கோம்ல, இந்த
அடர்ந்த பகுதிக்குள்ள அந்த குழந்தை இருந்தா நேரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போ ஒருவேளை உள்ள போன குழந்தைய யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அப்ப என்ன பண்றாங்க, மோப்ப நாயை வர சொல்றாங்க. மோப்ப நாயும் அந்த புல்வெளி ஃபுல்லா சுத்துது, திரும்ப அதே கிராமத்துக்குள்ள வந்து நிக்குது. அப்ப போலீஸ் ஆபீசருக்கு ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலேயே இந்த குழந்தையை கடத்திட்டு போன அந்த நபர் வந்து ஒரு கிரைம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த கிராமத்துக்குள்ளேயே வந்திருப்பானோ, அப்ப இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு உள்ளூர் வாசி தான் இந்த கிரைமை பண்ணிருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா கூட இவன் தான் அந்த கிரைமை பண்ணிருப்பான், இவன் தான் அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சஸ்பெக்டையும் போலீஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்படி இருந்தாலும் போலீஸ் ஆபீசர் முழுவதுமா ஃபோக்கஸ் பண்ணி அந்த புல்வெளிக்குள்ள, அதாவது எதுக்குள்ள அந்த குழந்தை உள்ள போச்சோ பாத்ரூம் போறதுக்காக அந்த ஏரியா ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க. 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, காலையில 3 மணி ஆகுது. அப்ப திடீர்னு போலீஸ் ஆபீசர் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒருவேளை இந்த குழந்தை யாராவது கடத்திட்டு போயிருந்தா நம்ம இந்த ஏரியாலே பிஸியா தேடிட்டு இருந்தா அவன் அலர்ட் ஆயிடுவான், அதனால நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம கொஞ்ச நேரம் தேடுறதை நிப்பாட்டிடுவோம், ஒரு 2-3 ஹவர்ஸ் பிரேக் எடுத்துட்டு வருவோம், மேபி அதுக்குள்ள இந்த குழந்தையை கடத்திட்டு போனவன் திரும்ப கொண்டு விட்டுட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி அவங்க திங்க் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா காலையில 3 மணிக்கு வந்து தேடுறதை நிப்பாட்டிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஏரியாலேருந்து வெளியில வாங்குங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸ் அதிகாரிகளும் சரி, ஊர் பொதுமக்களும் சரி, இந்த குழந்தையை காணாம போன அந்த புல்வெளிக்குள்ள இருந்து எல்லாம் வெளியில வந்துடுறாங்க. பட் அப்படி இருந்தாலும் இந்த ஊர் பொதுமக்கள் வந்து சமாதானம் ஆகல. அது எப்படிப்பா கடத்திட்டு போனவன் திரும்ப கொண்டு விடுவான், இது ஏதோ பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நம்ம இன்னுமே நல்லா தேடி பார்க்கணும் சொல்றாங்க. பட் போலீஸ் அதிகாரிகள் முடியாதுன்னு சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் காலையில ஒரு 5-5:30 மணிக்கு திரும்பவும் எல்லாருமே போய் அந்த புல்வெளிக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இல்ல ஒரு குழந்தைய ஒருத்தர் கடத்திட்டு போயிருந்தானா இந்த கிராமத்தை விட்டு போகும்போது ஒருத்தர் கண்ணியாவது அவன் மாட்டியிருப்பான்ல, உண்மையிலேயே என்னதான் நடந்தது, சரி இந்த புல்வெளிக்குள்ள அந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்தா மேபி அந்த குழந்தையோட சடலமோ இல்ல அந்த குழந்தைக்கு சொந்தமான ஒரு பொருளையோ ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கலாம்ல, ஒன்னையுமே இந்த புல்வெளிக்குள்ள கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. இப்படியே போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து அந்த குழந்தைய அந்த புல்வெளிக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது காலையில 8:30 மணிக்கு உண்மையிலேயே இந்த பிரித்திகாக்கு என்னதான் நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியில வருது. அதாவது அந்த புல்வெளியிலே ஒரு இன்டீரியரான ஏரியால தேடும்போது ஒரு இடத்துல அந்த குழந்தையோட ஸ்கூல் ஐடி கார்டை பார்க்குறாங்க. ஸோ அது பார்க்கும்போதே தெரியுது அந்த குழந்தைக்கு இந்த இடத்துல தான் ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குன்னு. இப்போ கொஞ்ச தூரம் அப்படியே உள்ள போய் இன்னுமே டீப்பாக பார்க்கும்போது அந்த குழந்தையோட உள்ளாடைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சிறிது தூரம் உள்ள போய் பார்க்கும்போது முந்தின நாள் காணாம போன இந்த 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி பிரித்திகாவோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. காணாம போனப்போ அந்த குழந்தை என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்ததோ அதே யூனிஃபார்ம்ல கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தவனே தெரியுது அந்த குழந்தைகிட்ட யாரோ தவறா நடந்து கொலை பண்ணிருக்காங்க. அந்த குழந்தையோட உடம்புல பல இடத்துல டிஃபென்சிவ் wound இருக்கு. ஸோ அந்த குழந்தை இறுதி நிமிடத்துல தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக கடுமையா போராடினதுக்குரிய பலவிதமான தடயங்கள் அந்த குழந்தையோட உடம்புல கிடைக்குது. ஸோ ஃபைனலா கிட்டத்தட்ட ஒரு 18-20 மணி நேரம் கழிச்சு உண்மையிலேயே இந்த பிரித்திகாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிற உண்மை தெரிய வரும்போது அது அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய துயரத்தையும் கொடுக்குது. அவங்களால நம்பவே முடியல. சாயங்காலம் வந்து தாங்கிட்ட சாவியை வாங்கிட்டு போன தன்னோட பொண்ணு இன்னும் உயிரோட இல்லை. அதுவும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில மீட்டர் தொலைவில் தான் அந்த கட்டடத்தில் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அங்கிருந்து சில தொலைவில் தான் அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கொடூரம் அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறத அவங்க அப்பாவால் கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த ஊர் மக்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட அவங்க அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தவே முடியல. ஸோ இந்த டயத்தில் காவல்துறை அதிகாரிகள் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக்யூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட உடலை வந்து சிவகாசியில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த குழந்தையோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தையோட இறுதி நிமிடங்கள் அவ்வளவு வலி மிகுந்ததா இருந்திருக்கு. ஸோ இந்த குழந்தைகிட்ட தவறா நடக்கும்போது அந்த குழந்தைகிட்ட இந்த நபர் கொலையாளி பலவிதமான வன்முறையில் ஈடுபடும் போதுதான் அந்த குழந்தையோட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஒட்டுமொத்தத்தில் அந்த குழந்தை எவ்வளவோ முயற்சி பண்ணா கூட அந்த குழந்தையோட வாயை பொத்துனதுனால கத்தி உதவி கேட்க முடியல. அட் த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகிட்ட தவறா நடக்கும் போதுதான் அந்த குழந்தையோட உயிர் பிரிஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இவ்வளவு பெரிய கிரைம் பண்ண ஒருத்தன் ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த நபரை அரெஸ்ட் பண்ணேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பல கிரைம் வந்து இந்த ஏரியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய கிரைம் கேஸ்ல சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஒரு கொலை பண்ணுவாங்க பார்த்தீங்களா,
அவனுக்கு கூட ஒரு தண்டனை கொடுத்து அவன் திருந்தி வாழ்றது கூட வாய்ப்பு இருக்கு. பட் இந்த குழந்தைகள் கிட்ட ஒருத்தன் தவறா நடக்கிறான் பாத்தீங்களா, அவனை நீங்க எத்தனை வருடங்கள் ஜெயில வச்சாலும் சரி, திரும்ப வெளியில விட்டவன இந்த மாதிரி தான் ஒரு குழந்தைய தேடி போவான். ஸோ இந்த குழந்தைகள் கிட்ட தவறா நடப்பவர்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தையோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இல்ல இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இதே மாதிரி தொடர்ந்து பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த ஏரியா மக்களுக்கும் நல்லாவே தெரியுது, இவனை கண்டுபிடிக்கலன்னா இந்த கிரைம் வந்து தொடர்ந்து நடக்கும்னு. ஒரு கிராமங்கிறதுனால நம்மளாம் ஊர் சைடு பார்த்துருப்போம், குழந்தைங்க வெளியில விளையாட போனா பெத்தவங்க பயப்படவே மாட்டாங்க, கவலையே பட மாட்டாங்க. காலையில போனா கூட சாயங்காலம் வந்தா கூட சேஃப்டியா இருப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கும். இப்போ அந்த கிராமத்துல இந்த நம்பிக்கை சிதைக்கப்பட்டிருக்கு. இப்போ இனிமேல் யார் குழந்தைகளை நம்பி வெளியில விளையாட அனுப்புவா? ஈவன் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே ஒரு பயப்படுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. ஸோ பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, டில் இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு வந்து காவல்துறை மேல இருக்கிற ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, நீங்க எதுக்கு 3 மணிக்கு அந்த குழந்தைய தேடுறதை நிப்பாட்ட சொன்னீங்க? ஸோ 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த குழந்தைய தேடுறதை நிப்பாட்டிட்டோம். அதுக்கு முன்னாடி தேர்ன வரைக்கும் அந்த புல்வெளிக்குள்ள அந்த குழந்தையோட சடலம் இல்லை. மேபி அங்கே போய் பார்த்துருக்கலாம், அப்போ இல்லை. பட் 6 மணிக்கு மேலே பார்க்கும்போது இருக்கிறதுனால ஒருவேளை இடைப்பட்ட இந்த டயத்தில் அந்த கொலைகாரங்க வந்து இந்த குழந்தையோட உடல் தூக்கி போட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஸோ காவல்துறை அதிகாரிகள் இதில் சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா மக்களுக்கு காவல்துறை மேலே கடுமையான கோபம் ஏற்படுது. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் அந்த குழந்தையோட உடம்புல இருந்து கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலையும் எடுத்து வச்சிருக்காங்க. பட் சஸ்பெக்ட் யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2-3 பேரை கையை காமிக்கிறாங்க. சார் இந்த பசங்க தான் சார் அடிக்கடி இந்த புல்வெளிக்குள்ள போவாங்க, இதே கிராமத்தை சேர்ந்தவங்க, போய் தண்ணி அடிக்க வேண்டியது, ஈவன் சில சமயம் போதை மருந்து கூட சாப்பிட்றாங்க சார். அதனால இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தவன் தான் இந்த கிரைம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு, அது இவனா இருக்கலாம்னு ஒரு 2-3 பேரை கையை காமிக்கிறாங்க. ஈவன் இந்த ஊர் பொதுமக்களோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி தான் அந்த மோப்பனாயும் சொல்லுது. மோப்பனாய் என்ன பண்ணுது, இப்படியே சுத்தி போது திரும்ப ஊருக்குள்ள தான் வருது. ஸோ கண்டிப்பா இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஊருக்குள்ள வந்ததுனால அவன் உள்ளூர் வாசியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தியரி இருக்கு. பொதுமக்களும் அதை உறுதிப்படுத்துறாங்க. இந்த ஊர் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஒரு 4-5 பேர் இருக்காங்க சார், ஒரு 16-17 பேர் சின்ன பசங்க தான் சார், ஸ்கூலுக்கும் போறதில்ல, படிக்கிறதும் இல்லை, வேலைக்கும் போறதில்ல. ஸோ இந்த மாதிரி அப்பா அம்மா காசை எடுத்துட்டு வந்து நல்லா நிறைய சரக்கு வாங்கிட்டு வந்து உள்ள உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட வேண்டியது, இதுக்கப்புறம் போதை மருந்து சாப்பிட வேண்டியது, இந்த மாதிரி ஒரு பசங்க தான் சார் ப்ராப்ளமா இருக்காங்க. ஈவன் இந்த மாதிரி பசங்க வந்து சில டைம் சில பெண்கள் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ண மாதிரி சில இன்சிடென்ட்டையும் பொதுமக்கள் சொல்றாங்க. ஸோ இவங்களை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் காவல்துறை அதிகாரிகளை வலியுறுத்துறாங்க. ஜென்ரலா என்னதான் வந்து இப்படி கிராம மக்கள் சொன்னா கூட எடுத்தவன ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் கேஸா மாறுது. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை கொலை செய்யப்பட்டது. அதனால ஒரு 3 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஒருத்தவங்க இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்றது, இன்னொரு டீம் வந்து மொபைல் டேட்டா ரெக்கார்டர், அதாவது இந்த டயத்துல கொலை நடந்தப்போ 18ஆம் தேதி சாயங்காலம் இந்த ஏரியால யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டாவை ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்து ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன், அந்த ஏரியால இருக்க வீட்டில் போய் இல்ல அந்த ஏரியால இருக்க ஃபேக்டரியில போய் ஆன் ஃபீல்டில் போய் விசாரணை பண்றது. பிகாஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஸ்டேஜில் பரபரப்பா பேசப்பட்டது. இதை கூடிய விரைவில் தீர்க்க வேண்டிய அழுத்தம் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏற்படுது. ஜெனரலா இது ஒரு கிராமங்கிறதுனால இங்க யார் வீட்லயும் சிசிடிவி கேமரா இருக்க போறது இல்ல. பட் என்னன்னா இந்த கிராமத்தை சுத்தி நிறைய ஃபேக்டரி இருக்கு, சில பெரிய பெரிய வீடுகள் இருக்கு. அப்படி சுத்தி இருக்கிற ஆன் தி வே அந்த ரோட்ல ஏதோ டீ கடை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமராலாம் செக் பண்றாங்க. அதுவும் சுத்தி நிறைய பட்டாசு தொழிற்சாலையோ இல்ல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிற இடத்துல இருக்க கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்க இருக்கிற டீ கடையில் இருக்க கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் சரி ஒரு 3வது நபர் இந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டு போனதுக்குரிய எந்த தடயத்தையும் இந்த சிசிடிவி மூலமா கண்டுபிடிக்க முடியல. அதே டயத்தில் செல்போன் டேட்டா ரெக்கார்டையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேயும் ஒரு வித்தியாசமா இந்த நபர் தான் இதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் பின் பாயிண்ட் பண்ண முடியல. பிகாஸ் இந்த செல்போன் டவரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, செல்போன் டவர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க செல்போன் டவரை செக் பண்ணி பார்க்கும்போது நான் என்னோட வீட்டிலேருந்து கனெக்ட் ஆகலாம், இங்கே பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒருத்தன் கூட அதில் கனெக்ட் ஆகலாம். ஸோ எந்த டவரில் கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத
வச்சு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு 4-5 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்லாம் இருந்தேன்னு வேணா சொல்லலாம். தவிர இந்த செல்போன் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டவர் சிக்னல் ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் மாதிரி கிடையாது. ஜிபிஎஸ்னா நம்ம கிளியராக சொல்லும், இந்த கோஆர்டினேஷன் சொல்லும். பட் இது அப்படி சொல்லாது. பட் அப்படி பல நம்பரை எடுத்தா கூட அவன் இந்த உடடி ஏரியாக்குள்ள இந்த புல்வெளிக்குள்ள இருந்தானா அப்படிங்கறத வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அவன் இன்னொரு 2 கிலோமீட்டர் தள்ளி கூட இருந்திருக்கலாம். அப்ப இதே டவர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுனால இந்த செல்போன் டேட்டா ரெக்கார்டை எடுத்தும் இவன் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அப்போ போலீஸ் அதிகாரிகள் அடுத்து எப்படி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதாவது வட இந்தியாவிலேருந்து நிறைய தொழிலாளர்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க. பட்டாசு தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அங்கே நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அங்கே எல்லாம் வேலை பார்க்கறதுனால அந்த மாதிரி ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர் ஏன் இந்த கிரைமை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. பட் அந்த ஊர் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வட இந்தியாவை சேர்ந்த யாருமே அங்க வேலை பார்க்குற தொழிலாளர்கள் எங்க கிராமத்துக்குள்ள வரமாட்டாங்கிற மாதிரி அந்த மக்கள் சொல்றாங்க. பட் இந்த மோப்பனா என்ன சொல்லுது, அந்த கொலைகாரன் இந்த கிராமத்துக்குள்ள தான் வந்தான்னு சொல்லுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய முரண்பாடா பார்க்கப்படுது. பட் அப்படி இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் இது ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் தான், ஒரு தொழிலாளி இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரணை பண்ணும்போது அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு 4-5 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதுல மிக முக்கியமான நபர் மஜம் அலிங்கிற ஒரு நபர். இந்த நபருக்கு ஒரு 22 வயசு ஆகுது. இந்த நபர் விசாரணை வளையத்துக்குள்ள வராரு. ஏன் இந்த மஜம் அலி மேல போலீஸுக்கு சந்தேகம் வருதுன்னா, கொலை செய்யப்பட்ட பிரித்திகாவோட அப்பா சுந்தரத்துக்கும் இந்த மஜம் அலிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மஜம் அலிங்கிறவன் வட இந்தியாவை சேர்ந்தவன். இங்க பக்கத்திலேயே ஒரு ஃபேக்டரி இருக்கு, துணி பை மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு ஃபேக்டரியில இவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப சுந்தரம்ங்கிற இந்த குழந்தையோட அப்பா வந்து அந்த ஃபேக்டரிக்கு பெயிண்ட் அடிக்க போறாரு. அப்படி பெயிண்ட் அடிக்க போகும்போது அங்க கேஷுவலா இந்த மஜம் அலிங்கிற நபரோட பழக்கம் ஏற்படுது. இவன் கூட இருக்கிற ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோடையும் பழக்கம் ஏற்படுது. ஸோ அதனால 2 பேரும் நட்பு முறையில் இந்த மஜம் அலி பல முறை இந்த சுந்தரம்ங்கிற நபரோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறதுனால ஸோ அவன் வந்து இந்த பிரித்திகாவை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு மஜம் அலியை வந்து இந்த கேஸ்ல லிங்க் பண்ண முடியுது. ஸோ கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையோட அந்த விக்டிமோட ஃபேமிலிக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்கா வந்து பார்க்கப்படுறதுனால அந்த மஜம் அலியை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. அவன் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ எங்க இருந்தான்னு விசாரிக்கிறாங்க. அதுல முதல் ரெட் ஃபிளாக் எங்க வருதுன்னா, இந்த கொலை நடந்தப்போ ஆஃப் அ டே அவன் லீவ் போட்டிருக்கான். மதியத்துக்கு மேலே எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ அவன் வேலைக்கு வரல. ரெண்டாவது, அவனோட செல்போன் டேட்டா ரெக்கார்டை பார்க்கும்போது கரெக்டா இந்த புல்வெளிக்கு பக்கத்துல, இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க செல்போன் டவர்ல தான் லிங்க் ஆயிருக்கிறதுனால அவன் என்னதான் இந்த அடர்ந்த புல்வெளிக்குள்ள இருந்தான் அப்படிங்கறத நிரூபிக்க முடியாட்டா கூட இதுக்கு பக்கத்துல தான் அவன் இருந்திருக்கான் அப்படிங்கிறது 2-3 மிக முக்கியமான ஆதாரமா பார்க்கப்படுது. ஸோ இதை வச்சு சந்தேகத்தின் அடிப்படையில் மஜம் அலி அப்படிங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி சில சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இவன் கூட்டாளிகள் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. பட் அவங்களையும் சேர்ந்து விசாரணைக்காக கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. பட் இந்த மஜம் அலி தவிர அவனோட கூட்டாளிகள் யாரையுமே அரெஸ்ட் பண்ண மாதிரியோ இல்லை இவங்க இந்த கிரைம்ல இன்வால்வ் பண்ண மாதிரியோ எந்தவித தடயமும் இல்லை. அவங்கள அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் ட்ரையலுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டேட்டாவும் இல்லை. ஸோ அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முழு ஃபோக்கஸும் மஜம் அலிங்கிற அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த இந்த வட இந்திய தொழிலாளி மேல தான் சந்தேகம் வருது. உண்மையிலேயே மஜம் அலி தான் இதை பண்ணியிருப்பானா அப்படிங்கிறத வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா செக் பண்ண முயற்சி பண்றாங்க. போலீஸ் அதிகாரிகள் சில சிசிடிவி ஃபுட்டேஜை எடுக்கிறாங்க. மஜம் அலி ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த பக்கமாக வந்ததுக்குரிய தடயம் இருக்குங்கிற மாதிரி சில ஃபுட்டேஜை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. பட் அது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் சரியாக கிளாரிட்டி இல்லை. அது உண்மையிலேயே மஜம் அலி தானான்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தியரி சொன்னால் கூட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இந்த மஜம் அலிக்கு அகைன்ஸ்டா ஒரு முக்கியமான தடயமாக கருதப்படுது. இப்போ மஜம் அலிங்கிற இந்த நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. அப்போ அவங்கிட்ட இந்த சின்ன சின்ன தடயங்களை வச்சு அவனை கன்ஃபரண்ட் பண்றாங்க. டைரக்ட் எந்த எவிடன்ஸும் கிடையாது, அவன் தான் அந்த பெண்ணை ஏதாவது பண்ணானா அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்கிட்ட விசாரணை பண்ணும்போது இந்த மஜம் அலிங்கிற நபர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஆமா சார், நான் தான் இந்த பிரித்திகாவை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, எதுக்காகடா கொலை பண்ண அப்படின்னா, அன்னைக்கு நான் ஆஃப் டே லீவ் போட்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாங்கிற மாதிரி இந்த புல்வெளிக்குள்ள வந்தவன் ஃபுல் போதையில இருக்கேன், நிறைய சில போதை மருந்து கூட சாப்பிட்டுருக்கேன். அப்போ செல்போன்ல சில தவறான படங்களை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா இந்த 3ஆம் வகுப்பு படிக்கிற சிறுமி பாத்ரூம் போறதுக்காக இங்க உள்ள வந்தா. இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காதுன்னு நான் தான் இந்த புல்வெளிக்குள்ள வச்சு அந்த குழந்தைகிட்ட தவறா நடந்து கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, சாயங்காலம் 6-7 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் சல்லடை போட்டு இந்த புல்வெளியை ஃபுல்லாக தேடி இருக்காங்க.
ஃபுல்லா அடர்ந்த பகுதி. அப்ப அந்த குழந்தையோட சம்பந்தமா எந்த விதமான விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. பட் காலையில திரும்ப தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்குது, அந்த பெண்ணோட சடலமும் கிடைக்குது. அது எப்படி பாசிபிள்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்றான், சார் நான் யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க ஒரு அடர்ந்த புல்வெளி இருக்கு, அதுக்குள்ள ஒரு புதர் மாதிரி இருக்கு, நான் தான் அதுக்குள்ள அந்த குழந்தையோட உடலை மறைச்சு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஸோ ஓகே, நான் தான் பண்ணேன்னு கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். முதல்ல உள்ள ஒளிச்சு வச்சேன், அப்புறம் நான் தான் அந்த குழந்தையோட உடலை வெளியில் எடுத்துட்டு வந்து போட்டேங்கிற மாதிரி இவன் தியரி சொன்னா கூட அந்த ஊர் பொதுமக்களும் பிரித்திகாவோட அம்மா அப்பாவும் உண்மையிலேயே மஜமலி தான் இதை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத நம்புறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. அதுக்கு காரணம் சுந்தரம்ங்கிற அவங்க அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு மஜமலியை பல நாளாக தெரியும், அவன் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த ஊர் பொதுமக்கள் சொல்ற விஷயம் அந்த மோப்பனாய் தியரி தான். அது திரும்ப ஊருக்குள்ள தான் வந்தது. பட் எந்த வட மாநில தொழிலாளர்களும் எங்க கிராமத்துக்குள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க. சுந்தரம் வீட்டுக்கு மஜமலி வந்துட்டு போனது ஒரு ரேரான இன்சிடென்டா இருக்கலாம், பட் ரெகுலரா வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு நடமாட்டமும் எங்க ஊருக்குள்ள இருக்காது. ஸோ எங்க ஊரை சேர்ந்த ஒருத்தன் தான் இதை பண்ணியிருப்பான். பட் போலீஸ் வந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக வட மாநில தொழிலாளியை இதுல ஃப்ரேம் பண்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம், அந்த ஊர் மக்கள் சொல்றது உண்மையினே வச்சுப்போம். இந்த வட இந்திய தொழிலாளிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்காது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்காது, அவங்களுக்கு அரசியல் பின்புலமும் இருக்காது, பண வசதியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆளுகளை ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் எல்லாருமே ஒரு தியரி சொன்னா கூட காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக என்ன சொல்றாங்கன்னா இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டிஎன்ஏ சாம்பிளை ஒப்பிட்டு பார்த்தா இவன் தான் அதை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது 100% உறுதியாக சொல்ல முடியும்னு அந்த குழந்தையோட உடம்புல இருந்து கொலைகாரனோட டிஎன்ஏ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மஜனாலியோட இந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காக லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் மக்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள் மஜமலி இந்த பக்கம் வந்ததுக்குரிய சிசிடிவி காட்சிகள் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஒரு காட்சிகள் கூட பொது வெளியிலேயோ மீடியாவுக்கோ கொடுக்கப்படல. ஸோ இந்த மஜமலிங்கிற நபர் வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டது மட்டும்தான் ஒரு எவிடன்ஸா இருக்கு. அதை போலீஸ் மிரட்டல் தொனில அவர்கிட்ட கன்ஃபெஷன் வாங்கியிருக்கலாம்ல. அப்போ மஜமலி தான் இதை பண்ணா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இந்த ஊர் மக்கள் கிட்ட திரும்ப திரும்ப வருது. அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, 150 போலீஸ் அதிகாரிகள் 450 வாலண்டியர்ஸ் இவ்வளவு பேரு அந்த புல்வெளிகளை போய் தேடி இருக்காங்களே, அது எப்படி பிரித்திகாவை மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதா ஒரு டவுட். ஸோ எல்லாரும் அசியூம் பண்றது என்னன்னா, இவன் சொல்ற மாதிரி புதருக்குள்ளெல்லாம் ஒளிச்சு வைக்கல, ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் டீம் தேர்னப்ப பிரித்திகா இல்லை, அந்த கேப் விட்டாங்க பார்த்தீங்களா, பிரேக் எடுத்தாங்களே, அந்த டயத்தில் இந்த பிரித்திகாவோட உடல் வந்து இந்த இடத்துல தூக்கி போடப்பட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் திங்க் பண்றாங்க. ஸோ இந்த தியரி வந்து உண்மையாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க தேடும்போது உடல் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் போலீஸ் அதிகாரிகள் நோட் பண்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புல்வெளிக்கு பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன அபண்டட் ஹவுஸ் இருக்கு, பழைய மோட்டார் ரூம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ள வச்சு மேபி இந்த குழந்தைய தவறா நடந்து கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஸோ எது வேணாலும் நடந்திருக்கலாம், பட் அதை மஜமலி தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத வந்து போலீஸ் உறுதியா நம்புறாங்க. ஜனவரி மாசம் 23ஆம் தேதி 2020ஆம் வருஷம் முறைப்படி மஜமலிங்கிற இந்த நபரை கைது பண்ணி அவன் மேல பல வழக்குகள் பதிவு செய்யப்படுது. தவறா நடந்தது, கொலை வழக்கு, அதுக்கப்புறம் சிறுமி கிட்ட தவறா நடந்ததுக்காக போக்சோ அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழே தான் இவன் அரெஸ்ட் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் கூட இன்னொரு 4-5 பேர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருந்தா கூட எந்த ரெக்கார்ட்லையும் இவனை தவிர இன்னொரு 4-5 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க, கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இல்ல ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலும் இல்லை. ஸோ முழு ட்ரையலுமே மஜமலிங்கிற இந்த நபரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. பல வருடங்கள் போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்ல தான் இந்த வழக்கோட விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஃபைனலா செப்டம்பர் மாசம் 2022ஆம் வருஷம் இந்த போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்ல இந்த மஜமலி குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம், அந்த டிஎன்ஏ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அப் டு டேட் நிறைய ஆர்டிகல்ல படிச்சு பார்த்த வரைக்கும் அந்த டிஎன்ஏ ரிசல்ட் என்ன ஆச்சு, அது உண்மையிலேயே மேட்ச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற தகவலை வந்து இது வரைக்கும் பொது வெளியில வந்து அவங்க வெளியிடல. அதே மாதிரி இப்போ ஏற்கனவே சிசிடிவி காட்சிகளை எப்படி வெளியிடலையோ அதே மாதிரி தான் இந்த டிஎன்ஏ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத வெளியிடல. பட் காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டிஎன்ஏ ரிசல்ட்லாம் சப்மிட் பண்ணோம், அதை வச்சு தான் போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்ல இந்த மஜமலி குற்றவாளிங்கிற மாதிரி தண்டனையை உறுதிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஸ்பெஷல் கோர்ட்ல வந்த இந்த தீர்ப்பை எதிர்த்து மஜமலி ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்றான். அதாவது மதுரையில் இருக்க ஹைகோர்ட்ல இந்த வழக்கோட விசாரணை வருது. அதுல ரீசெண்டா இப்ப நவம்பர் மாசம் 2025ஆம் வருஷம் தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க.
போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அந்த தீர்ப்பை மதுரை ஹைகோர்ட்டும் உறுதிப்படுத்துறாங்க. அவங்களும் எல்லா எவிடன்ஸையும் பார்த்து தான் உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த டிஎன்ஏ ரிசல்ட் மேல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருந்தா கூட அது 2 கோர்ட்ல இருக்கிற நீதிபதிகள் வந்து செக் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னதான் பொதுவெளியில வராம இருந்தா கூட கண்டிப்பா டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்காம இந்த தண்டனையை வந்து ஹைகோர்ட்லயும் உறுதிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஹைகோர்ட்டில் உறுதிப்படுத்தப்பட்டதுனால மேபி இந்த மஜம் அலி அடுத்து இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப் டு டேட் வந்து அவனை போக்சோவில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால மேபி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை வச்சு தான் நிரூபிச்சிருப்பாங்க. அது பொதுவெளிக்கு வராமல் இருந்தால் கூட 2 கோர்ட்டில் அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி தீர்ப்பு சொன்னதுனால கண்டிப்பா அவனுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் அவனோட தண்டனை உறுதி செய்யப்படும். மஜம் அலி கண்டிப்பா கடைசி வரைக்கும் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேஸ் என்னதான் க்ளோஸ் ஆனா கூட இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த கொங்கலாபுரங்கிற கிராம மக்கள் கிட்ட இன்னுமே பலவிதமான சந்தேகம் இருக்கு. அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, உண்மையிலேயே போலீஸ் சரியான நபர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல அழுத்தம் தாங்காம தவறான ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸை முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வழுக்க தான் செய்து. இப்போ வரைக்கும் அந்த ஊர் மக்கள் நம்பல மஜம் அலி தான் இதை பண்ணியிருப்பான. அதுக்கு நிறைய தியரி சொல்லப்படுது. ஒன்று, போலீஸ் எதுக்காக 2-3 மணி நேரம் அந்த சர்ச்சை நிப்பாட்ட சொன்னாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஸோ அவ்வளவு தேடியும் அந்த குழந்தையோட சடலம் கிடைக்கல. அடுத்து திரும்ப தேட ஆரப்ப எப்படி கிடைச்சது? ஸோ இதுக்கு உண்மையிலேருந்து இடைப்பட்ட டயத்தில் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற சந்தேகம் வருது. சிசிடிவி காட்சிகள் வந்து பொது வெளியில் வரல, அதே மாதிரி டிஎன்ஏ ரிசல்ட்டுமே பொது வெளியில் வரலங்கிறதுனால தான் இந்த பொதுமக்களோட சந்தேகம் வந்து மேலும் மேலும் வலுப்படுது. பட் என்னதான் பொதுமக்களுக்கு இவ்வளவு சந்தேகம் இருந்தால் கூட மேபி இது ஒரு சின்ன குழந்தை சம்பந்தப்பட்ட கேஸுங்கிறதுனால டிஎன்ஏ ரிசல்ட் அவங்க வெளியிடாமல் வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸோ ஃபாரன்சிக் எவிடன்ஸோ இல்லாமல் கீழ்கோர்ட்லையும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, மேல் கோர்ட்லையும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. பட் என்ன காரணத்துக்காண்டி அந்த ரிசல்ட் வந்து வெளியிடப்படலை அப்படிங்கிறது தெரியல. பட் என்னோட ஸ்ட்ராங் பிலீவ் என்னன்னா, கண்டிப்பா டிஎன்ஏ மேட்ச் இருந்திருக்கலாம். அதனால தான் ஹைகோர்ட்லையும் இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற சிறுமிக்கு இந்த நடந்த நிகழ்வு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தையோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியல. பட் இவன் வந்து அந்த புல்வெளிக்குள்ள ஜாலியா படுத்துட்டு ஃபுல்லா ட்ரிங்க் சாப்பிட்டு போதை மருந்து சாப்பிட்டு ஒரு தவறான வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்தது என்ன, அது அதோட பேட் டைமா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. தவறான நேரத்தில் வந்து அந்த குழந்தை வந்து அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த போதை மருந்து கலாச்சாரம் இதனால் வந்து நிறைய க்ரைம் ரேட் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈவன் இப்போ புதுசாக வந்த அரசு கூட அதை தடுக்கிறதுக்கு வந்து பலவிதமான சட்டத்திட்டங்கள் கொண்டு வராங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த போதை மருந்தும் இந்த குடிப்பழக்கம் இதை கம்மி பண்ணாலே க்ரைம் வந்து குறைஞ்சிரும். நான் நிறைய கேஸில் கவர் பண்ணதுனால என்னோட அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். இந்த குடி கலாச்சாரமும் போதை மருந்தும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த க்ரைம் ஆக்சுவலி. பிகாஸ் ஒருத்தர் நார்மல் பர்சனாக இருப்பான், அவனுக்கு ஒரு க்ரைம் பண்ணனே தோணாது. ஆனால் இந்த மாதிரி குடிச்சிட்டு போதை மருந்து சாப்பிட்டானா அவனுக்கு க்ரைம் பண்ணுறது வந்து அப்போ ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். ஸோ இந்த 2 பழக்கமும் அதிகப்படும் போது திஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த க்ரைம். அப்போ இதை 2ஐயும் குறைச்சா கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், க்ரைம் ரேட்டும் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ அதனால தான் ஏதோ சிங்கப்பெண் படை, அதுக்கப்புறம் இந்த போதை மருந்து தடுப்பு படைங்கிற மாதிரிலாம் நிறைய இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் குட் மூவ் ஆக்சுவலி. பிகாஸ் இதுதான் அடிப்படை காரணம். இது மட்டும் ஒரு காரணம் சொல்ல முடியாது. பட் இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கிரைம் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ மட்டுமல்ல, நான் நிறைய வீடியோவில் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஸ்டேஜ்லையும் இந்த குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. பிகாஸ் அது எப்படின்னா நம்மளை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிக்கும். அதை நீங்கள் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்களாக இருக்க மாட்டீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. கண்டிப்பாக நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு க்ரைமில் தான் போய் முடியும். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி கேஸை பார்த்து திருந்துங்க. பாருங்கள், அந்த சின்ன குழந்தைய அவங்க அம்மா அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கூலி தொழிலாளிகள் இருந்தாலும் எவ்வளவு 1000 கனவுகளோட வளர்த்துருப்பாங்க. ஒருத்தன் போதை மருந்து சாப்பிட்டு அவனோட சுயநலத்துக்காக இப்படி பண்ணிட்டு போனால் உண்மையிலேயே அந்த பெற்றவங்க வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிக்கணும். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு இளைய தலைமுறைகள் அடிமையாகிறாதீங்க. அது வந்து உங்களை மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. அது உள்ளே போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு செகண்ட் ஜாலிக்காக பண்ணி ஒரு க்ரைமை பண்ணி வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டிக்கு போகும்போது சரி, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு நாள் மச்சா ஒரு நாள் ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி யார் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி போதை மருந்துக்கோ ஈவன் குடிப்பழக்கத்துக்கு கூட அடிமையாகாதீங்க. அது என்றைக்குமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு கேஸில் நடக்கிறது இல்லை, பல கேஸில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு கேஸ்லையும் படிக்கும்போது, ஓ இப்படிலாம் பண்ணால் இப்படி நடக்குது, நம்மளுக்கு எதுக்குப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து ஒரு 2-3 பேராவது ரியலைஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ரைட்டான ஆடியன்ஸை போய் சேர்ந்த மன திருப்தி எனக்கு இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கிலேருந்து நம்ம பல விஷயம் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த பிரித்திகாங்கிற சின்ன குழந்தையோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.